ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன ப்ளே பண்ண போகிறோன்னா போக்கிமான் யுனைட். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு புது கேம். ஓகே, இல்லை நான் என்ன கேரக்டர் யார் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அண்ட் கீழே லைக், சப்ஸ்கிரைப் எல்லாமே இருக்கும், எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்களுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி புது புது வீடியோ போனால் நீங்கள் தான் மோட்டிவேட் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி குரங்குகளாக இருக்குல்ல, அதை அடித்து நம்ம இப்போ பாயிண்ட்ஸ் ஏற்றணும். இப்போ நான் 2 பாயிண்ட் ஏற்றிருக்கேன். இதே போல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் நம்ம பின்னாடி ஓடி வருது யார்? சார்மேண்டர். ஓகே, நம்மக்கிட்ட ஒரு பவர் இருக்குங்க, இல்லூஷன் சேஞ்சிட்டு ஒரு பவர். அதை வச்சு தான் இப்போ நம்ம விளையாண்டுருக்கோம். இப்போ அந்த குரங்கு மாதிரி இப்போ நம்ம ஆகிட்டோம். பார்த்திங்களா, நம்ம ஆளுக்கு நம்மளே யாருன்னு தெரில அடிச்சுக்கிட்டு இருக்கான். இது இல்லை, நம்ம டீம்மேட்ஸ் வேறு இருக்காங்க. ஓகே, நம்ம இல்லூஷன் சேஞ்ச் அடித்து போகலாம். யாராவது ஒருத்தராவது வாங்கடா, இன்றைக்கி அடிக்கணுன்ட்டு ஒரு முடிவோடு இருக்கேன். வாங்கடா சொல்லி வாயமுள்ள வந்துட்டான். தம்பிடே அடி வாங்காமல் நீ போக மாட்ட. இதோ வரேன், அவ்வளோதான், காலிங்க பையன். இன்னைக்கு ஒன்று விடாமல் அடிப்பேன்டா, வச்சு செய்வேன். போடு பொழந்து எடு. என்னங்க, அவன் டீம்மேட்டை கூப்பிட்டு வந்து நம்மளை புழங்குறான். அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க, போங்க, ஒழிஞ்சிக்க வேண்டியதான் புல்லுக்குள்ளே. சரி, இவனை அடித்தா பாயிண்ட் ஏற்றுவோம். ஆஹா, புல்லுலேருந்து வராங்க, பார்த்தாலே தெரியுது. முடிக்கணும் அவனை. ஐயோ, நம்மக்கிட்ட சார்ஜ் கம்மியாக இருக்குது, என்ன பண்ண போகிறோன்னோ தெரில. இலிஷன் சேஞ்சு. மியூ ஆகிட்டோம் நம்ம இப்போ. நான் உங்கள் டீம் தான்டா, அடிக்காதீங்கடா. ஐயோ, மாட்டிக்கிட்டேனே. அடித்தானுங்க, முடிச்சிடானுங்க. இப்போ அவனுங்களை நம்ம போடுவோமா மாட்டோமா? போடும், அவ்வளோதாங்க. அவனுங்களை நம்ம ஆள் போட்டோங்க. நானே மியூவை போட்டேன். ஓகே, நம்ம ஒரு கோல். இந்த மாதிரி தாங்க அவங்களோட பேஸ் கோலை நம்ம போய் ஓடிக்கணும். எவால்வ் ஆகிட்டோம். இப்போ நம்ம பேர் ஜோராக். எனக்கு பிடிச்ச போக்கிமானே இது தாங்க, ஏன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஸ்பீடஸ்ட் போக்கிமான் இது தான். இதை வச்சு எப்படி ஆடுறேன்னு மட்டும் பாருங்கள். ஓகே, நம்ம பவர் எடுத்துக்கலாம். எங்கடா ஒருத்தனை கூட காணும் நம்ம பேஸ் அடிக்க? வாங்கடா டேய், பேஸ் அடிக்க வாங்கடா. வந்து தான் பாருங்களேன், என்னை தாண்டி என் பேஸை தொடரா பார்க்கலாம். வேண்டாவன் நம்ம டீம் தான் சவாலாக விட்டுருக்கேன்டா. முடிஞ்ச என்னை தாண்டி இந்த பேஸை தொடராங்க. ஆப்போனன்ட் டீமில் யார் கேப்டன்ட்டே தெரிலங்க, எல்லாம் வெறி கொண்டு இருக்கானுங்க. நம்ம இல்லை எல்லாருமே வாலிட்ட இதோ இருக்காங்க. ஐவி சாரை நம்ம எப்படியா போட்டாச்சுங்க. ஒரு கோலை போட்டுட்டு இந்த சைடில் இதை வேணால் வரணுமே. நம்மளுக்கு ஃபைட்டுக்கு வரலன்னா நம்மளுக்கு கடுப்பாக இருக்குமே. சரி, இந்த இதையா போடும், கிராப் மாதிரி இருக்கியா. இதோ ஐவி சார் வந்துட்டான். எவ்வாளே ஆகிறதுக்குள்ளே எதுக்கு உனக்கு ஃபைட்டு? நீ எவ்வாளே ஆக மாட்டேது ஜெம்மத்தில், அதுக்குள்ளே உன்னை போட்டு தள்ளுறேன். சாப்பிடு, எவ்வளோ வேணுமோ சாப்பிடு, அதுக்குள்ளே ஒன்று போடுவேன். ஒன்றுத்த வராமல் குறுக்கில் வந்தா கௌஷிக் கோல் போட்டுருவோம். இதோ எப்போ இவனுங்க எல்லாரையும் நம்ம அசால்ட்டாக போடலாம். வரவும் போகிறவன் எல்லாரையும் போட்டு தள்ளுறோங்க. இப்போ போட்டு தாக்கு. நம்ம எல்லாருமே வாழைட்டானுங்க. அவ்வளோதான், நம்ம தான் இங்கே. ஓகே, எப்படியோ அந்த ஒரு கோல் போட்டோங்க. நம்ம ஒரு பேஸை உடச்சிட்டோம். இப்போ அடுத்த பேஸில் எப்படியா முடிக்கணும். என்னதுங்க, இந்த மெசேஜை வந்துட்டு தட்டி விட்டுடலாம். வாங்கடா, உங்கள் பேஸ் பக்கத்தில் தாண்டா இருக்கேன், வாங்கடா. தம்பி ஐவி சார், வீணா சாரா எவ்வாறு ஆகிட்டியா இல்லையா? சரி, இங்கேயே இருப்போம் ஒரு நேரத்துக்கு. தம்பி எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். என்னப்பா ஒரு ரியாக்ஷன் இல்லை? சரி, ஓகே. அடுத்த இல்லூஷன் யாராகலாம்? இதே பாருங்கள், நம்மள மாதிரி உணர்த்த மியூதா இல்லூஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கோ? இல்லைங்க, நம்ம மாதிரி ஒரு கேரக்டர் தான் அந்த சைட்லேயும் இருக்கான். நம்மளே போட்டு தள்ளுறது நல்லா இருக்கு. இதோ பாருங்க. ஐவி சார், நீ ஒன்று எவாடா இல்லையா? உன்னை போட்டு தாக்குறதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன கண்ணு, உன்னையும் போட்டு தாக்கலாமா? இப்போ வருவான் பாருங்க ஒருத்தர், என்ன புள்ள ஜிம்மா அப்படின்னு கேட்பான் பாருங்க.
என்னங்க வரல? அதாவது இப்போ நானும் என் தம்பி சேர்ந்து ஆடுறோம். இது ஒரு குரூப் ட்ராட் ஒரு போக்கிமான் வச்சுட்டு அங்கே இருக்கான் தெரியுமா? அது யாருமே இல்லை, என் தம்பி தான். அவ்வளோதாங்க, இதையும் போட்டாச்சு. ஏய், இந்த ஐவி சார் தொல்லை தாங்கலைங்க. எப்படியாவது இந்த ஐவி சார் இன்றைக்குள்ளே போட்டே தாழணும். போட்டு தாக்கு. இந்த ஐவி சார் நம்மக்கிட்ட வந்து வந்து சாவறான், ஏன் தான் தெரில. வந்து வந்து சாவறான் பையன். ஓகே, அடுத்த கோல் போட்டாச்சு. தம்பி வாங்கப்பா. ஐவி சாரும் 2 பேரும் சேர்ந்து வந்துட்டானுங்க. இவங்க 2 பேரும் நம்மளுக்கு ஒரு மேட்ரே இல்லை. தப்பு தப்பு போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கலாம். ஜாலியாக ஆடலாம். நம்ம தான் இங்கே. என்னடா டஃப் கொடுக்குறீங்களா? எப்படி போட்டேன்னா ஐயோ, நம்மளே நம்ம கூட சண்டை போடுறதுக்கு இது ஒரு கடுப்பு. அவ்வளோதாங்க, இவனுங்கெல்லாம் வந்துட்டானுங்க. இப்போ எல்லாரையும் போடு போடு போட்டு போட்டு தாக்கு போட்டு தாக்கு. 4Kவோ 5Kவோ அவ்வளோதான், நம்ம தான் இங்கே. எல்லாரையும் போட்டாச்சுங்க. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் தான், அவனுங்களே அசால்ட்டாக போட்டு தாக்கிடலாம். மேட்ரே இல்லை. ஓ ஷிட், நம்மளை அவங்க போட்டு தள்ளிட்டாங்க. என்னங்க, வீடியோ வேறு முடிய போகுது, அதுக்குள்ளே கேப்பில் போட்டானுங்க. ஓகே, இன்னொரு 15 செகண்ட்ஸ் தானே, வெயிட் பண்ணலாம், தப்பு இல்லை. பொறுத்தால் பூமி ஆழ்வார். இது ஃப்ரீ ஃபயர்லேயும் நம்ம பேசின டைலாக், யுனைட்லேயும் பேசுகிற டைலாக். ஃப்ரீ ஃபயரில் உங்களுக்கு இன்னொரு இது சர்ப்ரைஸ். நான் புது பண்டில் வாங்கிறதுக்காக இப்போ மந்த்லி போட்டுட்ருக்குங்க. அது நீங்கள் அடுத்த ஃப்ரீ ஃபயர் வீடியோக்குள்ளே ஒரு நல்ல இது பார்ப்பீங்க. ஆக்சுவலி நான் இப்போ யுனைட் போடுறதுக்கு காரணம் என்னென்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என்னை யுனைட்டில் டோர்னமெண்ட் கூப்பிட்ருக்கான். அவனுக்கு டீம் மெம்பர்ஸ் இல்லையா. ஆக்சுவலி நான் ஒரு யுனைட் என் ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் நான் ஃப்ரீ ஃபயர் ஏற்றினேன். இப்போ அதே இன்னொரு ஃப்ரெண்டுக்காக நான் இப்போ திருப்பி யுனைட் ஏற்றி லெவல் ரேங்க் புஷ் பண்ணிருக்கேன். என் ஃபேவரட் போக்கிமானான ஜோராக். இதோட ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, அப்போ மொத்த கேமே டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கு எப்போ பிடிச்சிருக்கு. முன்னாடி அந்த காசை சேர்த்து இப்போ போக்கிமான் வாங்கிறதுக்குள்ளே போதும் டயடும். ஓகே, இப்போ லைசன்ஸுன்னு சொல்லியிருக்காங்க. லைசன்ஸ் கார்டை வச்சு ஒவ்வொரு லெவல் பொறுத்து ஒவ்வொரு போக்கிமான் வாங்கிக்கலாமா. இது நல்லாயிருக்கு, எனக்கு இந்த ஆப்ஷன் பிடிச்சிருந்தது. ஓகே, இந்த போக்கிமான் கிட்டே ஸ்பெஷல் நான் என்னென்னு சொல்லியிருந்தேன். ஒரு செகண்டில் எல்லாரையும் போட்டுடலாம், அவ்வளோ ஸ்பீடுங்க. இப்போ யுனைட் மூட்டு அங்கே வந்திருக்கலாம், அது ஒன்றுமே இல்லை. அதுதான் அந்த போக்கிமானோட மெகா பவர். நம்ம சார்ஜார்டை வச்சு ஒரு மேட்ச் விளாண்டுருப்போம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா கமெண்ட் செக்ஷனில் பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பேன், போய் பாருங்கள். சார்ஜார்ட் நார்மல் சார்ஜார்ட் இல்லைங்க, மெகா சார்ஜார்ட். அண்ட் தேங்க்யூ, பை பை, வெல்கம் டு MR Gamers.